நீங்கள் நியாயமாக தர்மமாக நீங்கள் நடு வீதியில் தெருவில் நின்னப்போ உங்களை காப்பாற்றுனது, உங்களுக்கு முகவரி கொடுத்தது, உங்களுக்கு அலையன்ஸ் பார்ட்டி நான் தான் சொல்லி தைரியமாக வந்தது கேப்டன் மறைவிற்கு பின்னால் தேமுதிக. நான் நியாயமாக தான் பேசுவேன். அந்த அம்மா வந்து நிற்கலைன்னா அன்றைக்கி 0. அதிமுக 7 இடத்துல டெபாசிட் போகுது, 13 இடத்துல 3வது இடத்துக்கு போகுது. அண்ணாமலை கிரிட்டிசைஸ் பண்ணார், முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர், நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தப்போ வந்து கூட்டணி 5 சீட்டை வாங்கி நின்று சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் தேமுதிகக்காரங்க பண்ணாங்க. அந்த தம்பி கேப்டனோட சன்னு போய் அங்கே நின்னார், கொஞ்சம் ஓட்டில் தோத்துட்டார். ஜெயிப்பார்னு நினச்சேன், ஒரு 3000-4000 ஓட்டில் அப்படி கம்மியாகிட்டு போச்சு அது. அப்போ நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, கொடுக்கலங்கிறாரு. கொடுத்துட்டீங்க இல்ல இல்லன்னு இபிஎஸ் சொல்றாரு. நாங்க அப்படியெல்லாம் உடன்படிக்கையிலையும் போடல, சொல்லவும் இல்லன்ட்டாரு அவரு. என்னைக்காவது இந்த மனுஷன் உண்மையை பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க அவர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொன்னா இல்ல, சொல்றதெல்லாம் பொய் தான், வேற என்ன அப்புறம் நான் சொல்றது? அவர் இல்லன்னு வெளிப்படையா சொல்றாரு. இந்த அம்மாவும் இல்லன்னு அவங்க கொடுத்தாங்களேன்னு சொல்லலையே. இல்லையே, கேட்டதுக்கு மௌனமா கடந்துதான் போறாங்க பிரேமலதா விஜயகாந்த். நான் சொல்றேன் இன்றைக்கி எங்கிட்ட வீடியோ இருக்குது, நீங்கள் கிளிப் பண்ணால் தரம் போட்டு பார்த்துக்கோங்க. தலைமை கழகத்தில் போய் அவருடைய சீட்லேயே இவங்க உட்காந்துட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு. இன்றைக்கி அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணுறாரு பிஜேபி அலையன்ஸ்னு. 2 பேரும் அலையன்ஸ் பார்ட்னர். யார்? பழனிசாமி அமித்ஷாவும். அக்யூஸ்ட் உட்காந்துருக்க மாதிரி இவர் உட்காந்துருக்காரு, கைதி மாதிரி. அப்போ இவர் எடுத்து சாலில் போடுறாரு, மாலை போடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அமித்ஷாவை இப்படி கும்பிடுறாரு, ரூமில் எங்கே கும்பிட்டாரு தெரியாது, ஆனால் வெளியில் இது நடந்தது. ஆனால் அமித்ஷா திருப்பி இவருக்கு ஒரு ஷால் போட மாட்டாரா? இது கட்சியா என்னங்க இது? 2 கட்சி கூட்டணிங்க, மேஜர் கட்சி அதிமுகன்னு வச்சுக்குவோம், இவருடைய அணி எடப்பாடி பழனிசாமி அணி. அப்போ நீங்கள் போட்ட ஷால்காவது மரியாதை கொடுத்து அமித்ஷா போடணும்ல, இவருக்கு போட்டாரா? கிடையாது. ஆனால் அந்த அம்மா வந்துச்சு, அந்த ஆஃபீஸுக்கு வந்துச்சு, திரும்பி போச்சு. எங்கே இவர் போனார் ஆஃபீஸுக்கு. அப்போ தலைமை கழகத்துக்கு வந்தப்போ அவர் சீட்டில் இவங்க உட்காந்துட்டாங்க, இவர் பரவாயில்ல அப்படின்ட்டார். அந்த அக்ரிமெண்ட்டை கையில் எடுக்குது அந்த அம்மா. நீங்கள் நல்லா கவனிங்க, இதையும் அனௌன்ஸ் பண்ணிவிடுங்க நான் சொல்லுது. இல்லை அதை வைங்க, அது உறுதி பண்ணதானே, அப்புறம் நம்ம பேசிக்குவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 5 சீட்டை மாத்திரம் நம்ம பண்ணுவோன்னு சொல்லி அப்பயே நயவஞ்சகங்க அது. நீங்கள் நாளைக்கு தேமுதிகவுக்கு ஒரு சீட்டை கொடுக்காமல் போய் அன்புமணி ராமதாஸுக்கு முதலே கொடுத்தீங்க, வாசனுக்கு கொடுத்தீங்க, எல்லாத்துக்கும் கொடுத்தீங்க. எவ்வளோ கேவலமாக மக்கள் பார்ப்பாங்க சொல்லுங்கள். அந்த தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? நான் இப்போ நீங்கள் 20% ஓட்டு வாங்கியிருக்கேன், 20% ஓட்டு காணாமல் போச்சு, 12%, 13% இவர் சொல்லிக்கிறாருல்ல, 19 20 பண்ணிட்டேன் வாங்கிட்டேன்னு சொல்லி. கேப்டன் இறந்ததால் தான் அந்த ஓட்ஸ் வந்தது நான் சொன்னேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்போ அவர் பையனே எங்க ஜெயிச்சிருக்கணும்ல. அதாங்க அதிமுக ஓட்டு இல்லாம அவர் உங்களுக்கு புரியாம இல்லை, ஒரு கொஞ்சம் நீங்கள் அந்த சப்போர்ட்டில்